என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் மூலமாய் நேற்று நாம் தியானித்தோம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். நாம் ஒரு நாளும் இடறிவிடவும் கூடாது, இடரல் நாம் பிறருக்கு ஏற்படுத்தி விடவும் கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இடறுவதற்கான காரணம் என்ன என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் யாருக்கும் இடரலாக மாறிவிடக்கூடாது. நாம் சொந்த ஜனத்துக்காக இருந்தாலும் சரி, நாம் ஒருவேளை வெளியில் இருக்கிற ஜனம், சமுதாயத்தில் இருக்கிற ஜனத்துக்காக இருந்தாலும் சரி, நாம் சபைக்கும் நாம் இடரலற்றவர்களாய் வாழணும். ஒவ்வொரு முறையும் நான் ஆராதனைக்கு போகும்போதும் ஆலயத்துக்கு போகும்போதும் என் நிமித்தமாக யாராவது இடறுகிறார்களா அப்படின்றத எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடரல் அற்றவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் இடறுகிறோம், ஏன் பிறருக்கு இடரலாய் இருக்கிறோம், ரெண்டுத்தையுமே நம்ம சமமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் அவர்கள் இடறுவார்கள். அது நியமிக்கப்பட்ட ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் படித்தும் கேட்டும் அதன்படி நடக்காவிட்டால், அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் அங்கே இடரல் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் போனால் அவன் நிமித்தமாய் இன்னொருவரும் இடர்வார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இடரல் வருவதற்கு முதல் காரணம் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போவது, வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறது. நமக்கு நல்லா தெரியும், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதற்கு விரோதமாய் பிரசங்கி. பாருங்க, கர்த்தருடைய கட்டளை வருகிறது, அவருடைய வசனம் வருகிறது. யோனா 1:2. ஆனால் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் போகிறான். நடந்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த யோனாவின் நிமித்தம் கப்பலிலே பெரிய சேதம் அங்கே ஏற்படுகிறது. அநேகர் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் தண்ணீரிலே, அந்த சரக்குகளை தண்ணீரிலே எரிந்து விட்டார்கள். எத்தனை பேருக்கு இந்த ஒரு யோனா இடரலா இருந்தான்? ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நாமும் இடறுவோம், நம் நிமித்தமாக மற்றவர்களும் இடறுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படிக்கிற பழக்கம் உண்டா? படிக்கிற வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் உண்டா? தியானிக்கிற வாழ்க்கையை அபியாசப்படுத்துகிற பழக்கம் உண்டா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்தும்னு சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில எப்போதும் அது ஆண்டவர் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த கீழ்ப்படுதலை காட்டுங்க. அவருடைய வசனம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே நான் உமக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உலகத்துக்கு நீங்க ஒத்த வாழ்க்கை வாழாதீங்க. உலகம் இப்படியா வாழுது, நான் மட்டும்தான் கீழ்ப்படியணுமா, அவங்க கீழ்ப்படியலையான்னு சொல்லி கீழ்ப்படியாதவர்களோடு கூட நீங்கள் உங்களை ஒப்பிடாதீங்க, அல்லது உலகத்தோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறதை எதை சொன்னாலும் சரி நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லலாமா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உணர்த்துவார், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவார், உங்களுக்குள்ள இருந்து இதை செய்யாதன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்படி என்றால் உடனடியாக இதோ அடியேன் என்று சொல்லி
கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து அவர்கள் இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். 119வது சங்கீதம் 165வது வசனத்தை நான் படிக்கிறேன். 119வது சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை நம்முடைய மனப்பாட பகுதியாய் தெரிந்து கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவருடைய வேதத்தை நேசிக்கிற பழக்கம். முதலாவது சொன்னேன், வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது, நாம் வேதத்தை நேசிப்போம், அவருடைய வார்த்தையை நேசிப்போம். அவர் வார்த்தையை சொல்லிட்டாரா, அன்போடு கூட கை கொள்ளுங்கள். சத்தியத்தை அன்போடு கூட கை கொள்ளுகிற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். தேவன் எவ்வளவு நம்மளை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய தேவன் இன்னும் அதிகமான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கர்த்தர் தருவார். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லா இடரலுக்கும் அவர்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதிருங்கள். வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களோடு நீங்க இணைந்திருந்தா அவர்களை போல நீங்களும் அங்கே கீழ்ப்படியாமைக்குள்ள சிக்கிக் கொள்வீர்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அவர்களோட கலவாதிருங்கள், அதோடு கூட கலப்படம் வேண்டாம். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறார்களா, புத்தி சொல்லுங்கள். அது தவறு என்று சொல்லுங்கள். சத்தியத்தை அறிவியுங்கள். கீழ்ப்படியலையா, எவ்வளவேனும் கலக்காதீங்க, ஒன்றும் ஆகாது. நான் அவங்களோட கூட சேருவேன், அவங்க கூட இணைஞ்சிருப்பேன், நானும் பைபிள் படிப்பேன், அவங்க படிச்சா என்ன படிக்காட்டி என்னன்னு சொல்லி ஒருவேளை அந்நிய நுகத்துல அவ்விசுவாசியுடன் பிணைக்கப்பட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நீங்கள் இணைந்திருந்தால், இசைந்திருந்தால், தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் இடறி விடுவீர்கள். அதனால்தான் அவர் சொல்றார், அவர்களோடு கலவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம், வசனத்தை நேசிப்போம். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க, கலவாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் நிமித்தம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேணும்னா, இடராம இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இடரலற்றவர்களா வாழணும்னா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்த உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே இடரலற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாருக்கும் இடரலா வாழ்ந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொன்னீங்களே. நாங்கள் உங்கள் வேதத்தை நேசித்து அதன்படியே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இடரலற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.